டிகிரி கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் டிஎன்பிசி ஜாப்ஸ் போகலாமா இல்லை எஸ்எஸ்சி ஜாப்ஸ் போகலாமா அந்த மாதிரி ஒன்று கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்துச்சு. ஸோ இதை பற்றி இன்டெப்த்தாக சிலபஸ் வைஸாக கம்பேரிஷன் வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்க் வந்து லேட்டர் வீடியோவில் தரேன், வேணும் அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஜென்ரலாக பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா டிஎன்பிசி ஜாப்பும் ட்ரை பண்ணி பார்க்கலாம், எஸ்எஸ்சி ஜாப்பும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் அப்படின்னு எடுத்துகிறோம் அப்படின்னா டிஎன்பிசி அப்படிங்கிறது தமிழ்நாடு பேஸ் பண்ண ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ், இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். எஸ்எஸ்சி அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பேஸ் பண்ண ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்லேருந்து கண்டக்ட் பண்ணுற எக்ஸாம்ஸ் உங்களுக்கு. ஸோ இதில் ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா டிஎன்பிசி பொறுத்தவரையும் குரூப் 1, குரூப் 2, 2A இது மட்டும் இல்லாமல் உங்கள் டிகிரி பேஸில் இன்ஜினியரிங்லாம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் இந்த மாதிரியான வேகன்சி வந்து இருக்கும் உங்களுக்கு. இதுவே ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டு எஸ்எஸ்சி ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா எஸ்எஸ்சியில் சிஜிஎல் அப்படிம்பாங்க, அதாவது கம்பைன் கிராஜுவேட் லெவல் அப்படிம்பாங்க. ஸோ இந்த எக்ஸாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருக்கீங்க அப்படின்னா எஸ்எஸ்சியில் சிபிஓஎஸ்ஐ அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் வந்து அதை பற்றி அந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ ரெண்டுக்குமே எனி டிகிரி முடித்தவங்க தான் எலிஜிபிள் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு சிலபஸ் வைஸாக ஒரே டைமில் டிஎன்பிசியும் எஸ்எஸ்சியும் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக பாசிபிள் ரொம்ப கம்மி தான். ஏன்னா டிஎன்பிசியோட சிலபஸ் உங்களுக்கு இந்த ஹிஸ்ட்ரி, பொலிட்டிக்கல், எக்கனாமிக்ஸ் எல்லாமே மிக்ஸ் ஆகி தான் வரும் உங்களுக்கு. அது வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற எக்ஸாம் பொறுத்து சிலபஸ் டிஃப்ரென்ஸ் வந்து கம்பல்சரியாக இருக்கும் உங்களுக்கு. இதுவே எஸ்எஸ்சி அப்படின்னா ரீசனிங், ஆப்டியூடு, ஜென்ரல் சயின்ஸு, ஜென்ரல் அவேர்னஸ் இந்த மாதிரி டாபிக் இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரே டைமில் ட்ரை பண்ணி ஏதோ ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் பாசிபிள் கம்மி தான். பட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் ரெண்டுமே படிக்க முடியும், என்னால் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் என்னோட ஒப்பீனியன் அப்படின்னா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கும், என்ன மாதிரி டாபிக்ஸ் படிக்க பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி சூஸ் பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு நல்ல ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.